என்ன பண்றதுன்னே தெரியல, பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறான், போனை பார்த்துட்டே இருக்கான். இப்போ பரீட்சை வருது, அவனா புக் எடுத்து படிக்கணும்னு தோண மாட்டேங்குது. பேரண்ட்ஸோட கஷ்டத்தை எங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்ப இருக்கிற பசங்க? அவங்க அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு. இப்படி நிறைய புலம்பல்கள் இருந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன மாற்று? ஹாய், திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. குழந்தைகளுக்கான என் குரல். இந்த கண்டினியூஸா இந்த மாதிரியான பிளேமிங் என்ன மாதிரியான மாற்றங்களை குழந்தைகள்கிட்ட உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போறோம். ஒரு பேரண்டா நான் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் சில நேரங்கள்ல அவனை இமோஷனலா கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அது என்ன கஷ்டப்படுத்தின அப்படிங்கிறத அவன் நிறைய நேரங்கள்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்து குழந்தைங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பாங்க. ஒரு கவுன்சிலரா இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் நான் என்னோட பேரண்டிங் எல்லாம் ரைட்டா பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே பேரண்டிங் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பேரண்டிங்னு பத்தி பேசும்பொழுது இதுல சேஞ்சஸை குழந்தைகள் கிரியேட் பண்றது இல்லை, நீங்க என்ன மாதிரியான சேஞ்சஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு சைல்டை பார்த்தேன். அந்த குழந்தைக்கு எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். என்னை பார்த்துட்டு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்லோ, நான் கொஞ்சம் ரொம்ப எல்லா விஷயங்களையும் ஸ்லோவா தான் பண்ணுவேன், என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் லேசியா இருப்பேன் இப்படின்னு நிறைய திருப்பி திருப்பி அவளை பத்தி ரொம்ப கம்மியாவே சொல்லிட்டு இருந்தா. பட் ஓகே, நான் ஓரளவு படிப்பேன், ஆனா கொஞ்சம் லேசி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேல அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசும்பொழுது அவங்க வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இதேதான். என் பொண்ணு கொஞ்சம் லேசியா இருப்பா, படிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவா, பட் ஆனா படிச்சிருவா அப்படின்றதுதான். ஒன் திங் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்ற ஒரு வார்த்தைகளும் அவங்களுக்கு இன்னர் வாய்ஸா போகுது. உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு இன்னர் வாய்ஸா போகுது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல விரும்புறது, ஒரு கோபத்துல நீங்க இருந்து உங்க ஆபீஸ்ல ஒரு அப்செட் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வீட்டுல வேலைகள்ல சில அப்செட் இருக்கலாம், உங்களோட மூடு பெட்டரா இல்லாத போது உங்க பசங்க விளையாட்டுத்தனமா எதையாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், கோபமா கத்திடுவோம், கோபமா அந்த ஸ்டேட் என்னன்னு புரிஞ்சுக்காம கத்திடுவோம், இல்ல சாதாரணமா கேட்கிற விஷயங்கள் கூட நம்ம டக்குன்னு நம்மளோட மூடு பெட்டரா இல்லைன்னா திட்டிடுவோம். அதுக்கப்புறமேல ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நான் இது பேசியிருக்க தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்மளே திங்க் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா, நாம திருப்பி அந்த ஸ்டேட்க்கு போய் அந்த குழந்தைகிட்ட, ஓகே நான் அந்த சாரி, நான் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அந்த சாரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தைகிட்ட நீங்க கம்யூனிகேஷன் அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சாரி. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருந்தேன், இந்த ஒர்க்ல இருந்ததுனால எனக்கு நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன், மார்னிங்லேருந்து இந்த ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி உங்களோட ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ஆக்ஷனுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நீங்க தவறுதலா பண்ண அந்த விஷயத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்துட்டு, இதனாலதான் நான் உன்னை அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி நம்ம ஒரு சாரி கேட்டோம் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு மாடலா ஆகுறீங்க. ஸோ உங்களை அவங்க ஒரு மாடலா எடுத்துப்பாங்க. அதுல இருந்து அந்த குழந்தையும் அவளுடைய தவறுகளை அதே போல உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அஸ் அ பேரண்ட் நீங்க தான் ஒரு மாடல் ஆகுறீங்க ஒரு குழந்தைக்கு. கம்யூனிகேஷன் இஸ் தி பெஸ்ட் டூல் ஃபார் சில்ட்ரன். முதல்ல உங்க குழந்தைங்களோட பேசணும் அப்படின்னா, பேரண்டிங் செஷன் எடுக்கும் போதெல்லாம் அன்னைக்கு போய் நல்லா பேசிடுவாங்க. அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. நான் நல்லா தான் மேம் பேசுறேன், அவன் நல்லா ஜாலியா தான் இருக்கிறான், அவன் வீட்டுல எல்லாம் ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசிட்டேன், நல்லா வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன், ஆனா இவன் ஏன் சில டைம்ல இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற சில ஆக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்றதுதான். ஏங்க நீங்க வேற போங்க, நாங்க நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன அடி அடிச்சிருக்காங்க, என்ன திட்டி இருக்காங்க, எங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட உட்காந்து பேசினதே கிடையாது அப்படின்னு மறுபடியும் நம்ம பழைய காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசாம, இன்னைக்கு நிறைய சவால்கள் இருக்கு குழந்தை வளர்ப்புலையும் பேரண்டிங்லயும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நாம பேரண்டிங்ன்றது நம்ம கிட்ட இருந்து சில மாற்றங்களை உருவாக்குறது நம்பர் 1. நீங்க சொல்ற சில விஷயங்கள் அவங்களுடைய இன்னர் வாய்ஸா போறது.
3வது நீங்க மறுபடியும் ஒரு குழந்தைய ப்ளேம் பண்றதுனால அந்த ப்ளேம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஓ என் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, நான் இங்க ஒரு பேர்டனா இருக்கிறேன், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவ் டாக்கை டெவலப் பண்ணும், நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ணும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாம இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை முதல்ல உங்ககிட்டேந்து தான் தொடங்கணும். உங்களுடைய எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே உங்க குழந்தை ஒரு மாடலா, ரோல் மாடலா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ. குட் டே. வானம் வசப்படும்.